சகரியா 9:11 நாம் வாசிப்போம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம்! தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? அவர் மரித்த பின்பு அவருடைய சடலத்தை ஏன் ஒரு குழியிலே அவர்கள் வைக்க வேண்டும்? ஏன் ஒரு திரைச்சீலையிலே அவருடைய சரீரத்தை அவங்க எம்பாம் பண்ணி வைக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசுவின் சரீரம் ஒரு குழியில் வைக்கப்பட்டது. இங்கே சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சகரியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறார். இரத்தத்தின் மூலமாக கிடைக்கிற நம்பிக்கை, உடன்படிக்கையின் மூலமாய் கிடைக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு மனிதனுடைய இரத்தத்தின் மூலமாக அடைப்பட்டிருக்கிற மற்றவர்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும் ஒரு நம்பிக்கை. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்ன? உடன்படிக்கையின் ரத்தம் விடுவிக்கிற ரத்தம், குழியிலிருந்து தூக்கி விடுகிற ரத்தம். இவர் மரித்து தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி கொல்கதா மலையிலே சிலுவையிலே அவர் மரித்து விட்டார் என்பதை அறிந்த பிறகுதான் அவருடைய சடலத்தை அவர்கள் இறக்குகிறார்கள். அவருடைய சடலம் இறக்கப்பட்ட போது அது ஓய்வு நாளுக்கு சமீபமாக இருக்கிறது. ஆகவே சீக்கிரமாக ஷபாத் ஆரம்பிப்பதற்கு முன்பாக வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து சனிக்கிழமை இரவு வரைக்கும் ஷபாத். ஆகவே சீக்கிரமாக அடைப்படுவரை இவங்க அடக்கம் பண்ணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆக வேக வேகமாய் இவரை இந்த சிலுவையிலிருந்து இறக்கி எங்க அடக்கம் பண்றது ஒரு பிளானே இல்லை. ஆகவே யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் அவர் தைரியமாய் பிலாத்துவிடத்தில் கேட்கிறார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. யோவான் 19:38 இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்திலே உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கோதேயு என்பவன் வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. அது யோசேப்புக்கு சொந்தமாக இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். யோசேப்பை குறித்து இப்படியாக சொல்லுவார்கள். யோசேப்பு ஒரு செல்வந்தன். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தன்னுடைய குடும்பத்திற்காக யூதர்கள் எப்பொழுதுமே கல்லறைகளை முன்பாகவே வாங்கி அவர்கள் ஆயத்தம் பண்ணி வைப்பார்கள். அவருடைய சந்ததியினுடைய எல்லா சரீரங்களும் அங்கே அடக்கம் பண்ணப்படும். நல்ல வாசனை திரவியங்களோடு இந்த எகிப்சியன் மம்மிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, எம்பாமிங் பண்ணுவாங்க. அந்த வாசனை திரவியங்களோடு கூட அழுகுனாலும் அந்த ஸ்மெல் வராதபடி நல்ல வாசனையை, கண்டென்ஸ்டு வாசனையை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சரீரத்தின் மேலே அப்ளை பண்ணி அந்த சீலைகளை கட்டும்போது அந்த துணி அந்த வாசனை திரவியத்தையும் அந்த லிக்விட் பர்ஃப்யூமையும் அப்படியே வச்சிருக்கோம். இதுக்கு பேர் எம்பாமிங். 1 வருடத்துக்கு அல்லது 2 வருடத்துக்கு பிறகு அவர்கள்
அழுகி போன அவருடைய சரீரம் எல்லாம் அது முற்றிலும் காணாம போயிடும். மீதமுள்ள எலும்புகளை மட்டும் அவர்கள் எடுத்து ஒரு சிறிய ஒரு பாக்ஸில் அவங்களுடைய எலும்புகளை கலெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம், மேசியா வரும்போது இந்த எலும்புகள் உயிரடையும். இதனால்தான் யோசேப்பு எகிப்திலே தன்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலிடத்திலே அவன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். The bones of the Jews are always kept. இப்பொழுதும் நீங்கள் ஒலிவ மலைக்கு செல்வீர்கள் என்று சொன்னால், ஒலிவ மலையினுடைய சாரலிலே இஸ்ரவேலருடைய கல்லறைகள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கண்ணீர் விட்டு எருசலேமை பார்த்து அழுத இடத்திலே அந்த கண்ணீரினுடைய திருச்சபை என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த திருச்சபைக்கு பக்கத்தில் போகும்போது யூதருடைய கல்லறையும் எப்படியாக அவருடைய எலும்புகளை எடுத்து அந்த தொட்டிகளில் வைத்து மூடி வைப்பார்கள் என்கிற சித்தரிக்கப்பட்ட ஒரு இடத்தையும் அங்கே அருங்காட்சியகமாக வைத்திருக்கிறார்கள். நீங்கள் போனால் அதை பார்க்கலாம். குழியிலே அடக்கம் பண்ணப்பட்டார். ஒரு குழியிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த குழியில இருக்கிறவரை எதுக்காக ஆண்டவர் இந்த குழியில இருக்கிறவர் மூலமா ஒரு ரட்சிப்பை கொடுக்க விரும்புறாருன்னு சொன்னா, இவர் குழியில இறங்கினதுக்கு காரணமே குழியில் சிக்கி கொண்டவர்களை மேலே தூக்கி விட வேண்டும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த சகரியா 9:11 வாசித்து பாருங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னா, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, உனக்கு சொந்தமானவங்க அதுல அடக்கிப்பட்டிருக்கிறாங்க, அதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்றீங்களா? நல்லா கவனிங்க. தண்ணீர் இல்லாத குழின்னு சொன்னா காஞ்சு போன குழி இல்லைங்க. தண்ணீர் இல்லாத குழின்னா கீழே என்ன இருந்தாலும் சகதி இருக்கும். சகதி. தண்ணீர் இல்லாத குழியில அடைப்பட்டு இருக்கிற இவர்களை எப்படி ஆண்டவர் தூக்கி விட போகிறார்? நல்ல கவனிங்க. எப்போதுமே இது மாதிரி ஒரு குழியில ஸ்லைமி பிட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, சகதி இருக்கிற ரொம்ப நாளா தண்ணி இருக்கிற இடம் கீழே பயங்கர சகதியா இருக்கும். தண்ணி இருக்காது. யாரெல்லாம் கிராமத்தில் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும். சேர் இருக்கும். உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே. உளையான சேற்று சேரு தூக்கி எடுத்தவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சங்கீதக்காரன் பல முறை ஆண்டவர்கிட்ட சொல்றார், அவர் என்ன உளையான சேற்றிலிருந்து தூக்கி விட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. என்னங்க, என்ன மாதிரி சேருங்க? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். Pick me up from the miry clay, put me on the rock to stay. செட்டில் இருந்து தூக்கினார், கன்மலை மேல் உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சேற்றிலிருந்து தூக்கினார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், சேர் என்பது நம்ம ஈஸியா வெளியே வர முடியாதுங்க. வழுக்கலான ஒரு இடம், சறுக்கலான ஒரு இடம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில சேற்றிலே நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை விடுவிக்க போகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு சில பேரை இந்த தண்ணீரற்ற குழி, தண்ணீர்னா உடனே செத்துருவாங்க. ஆனா இந்த தண்ணீரற்ற குழின்னு சொன்னா அந்த சேத்துல மாற்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாவாங்க. இன்னைக்கு சில பேரை பிசாசு அப்படிப்பட்ட ஒரு குழியில போட்டு யாரும் தூக்கி விடும். குழினா சும்மா 8 அடி 6 அடி கையை பிடிச்சு தூக்குற மாதிரி இல்லைங்க. நீங்க இஸ்ரவேல்ல அவங்க குழின்னு சொல்லும் போது சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. சிஸ்டர்ன்னு என்ன தெரியுமா?
தண்ணி தொட்டிக்காக ஆழமா குழி தோண்டி வச்சிருப்பாங்க. ரொம்ப ஈஸியா போக முடியாது, நிறைய அடி ஆழத்துல இருக்கும். உள்ள விழுந்தா உள்ள ஒருத்தவங்களை இறக்கிட்டாங்கன்னா திருப்பி வெளியே எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா தூக்கணும்னு நினைச்சாலும் தூக்க முடியாது, ஏன்னா பயங்கரமான சேத்துல போய் சிக்கிடுவாங்க. அந்த சேரில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இருந்து பசியில வாடி செத்தே போயிடுவாங்க. யோபுவின் புஸ்தகத்துல அவர் தன்னுடைய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் தன்னை உருவகப்படுத்தி பார்க்கிறார். அவர் அப்படிப்பட்ட ஒரு குழியில சிக்கியிருப்பதை போல அவர் பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். சரி, அவன் ஆத்துமாவை படுகுழியிலிருந்து எப்படி தப்பு வைக்கிறார்? அந்த படுகுழி என்பது அது எதற்கெல்லாம் சமமாக இருக்கிறது? அடுத்த வசனத்திலிருந்து வாசிங்களேன். தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். சரீரத்தில் இருக்கிற உபாதைகள் ஒரு விதமான ஒரு படுகுழி அல்லது பயங்கரமான குழி. வேதனை, சரீரத்தில் இருக்கிற வியாதி ஒரு வேதனை, அது ஒரு குழியிலே சிக்கி கொண்ட, தண்ணீர் இல்லாத குழியிலே சிக்கி கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையை போன்றது. அதே போல மேல வாசிங்க. அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தையும் அரோசிக்கும். ஆசைப்படுது, ஆனா சாப்பிட முடியல. அவன் ஜீவன் அப்பத்தை ருசிக்கணும், அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தை சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படும். ஆனால் அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இது எப்படிப்பட்ட நிலைமை. 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் ஆத்துமா பாதாளத்திற்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. குழியிலே சிக்கிக் கொண்டவருடைய நிலைமை பாதாளத்துக்கும் சாவுக்கும் பக்கத்துல போகிறதாம். That is the pit, the slimy pit, the muddy pit. சேற்றிலிருந்து தூக்கினார்னு பாடிடுறோம், ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது எப்படிப்பட்ட சேற்றிலிருந்து, உயிரையே எடுக்கக்கூடிய சேற்றிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். It is not an ordinary pit. ஆனால் இப்படி சேத்துல இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருங்களா? வாசிங்க 23. ஆயிரத்தில் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர், சமரசம் பண்ணுகிற அல்லது நமக்காக செய்தி கொடுக்கிற அல்லது நமக்காக பரிந்து பேசுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தன்னுடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரேயாகில், அவனுக்கு பட்சமாக அவர் இருந்தாரானால் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. ஏன் அவரை ஆராதிக்கிறோம் தெரியுமா? என் ஆண்டவரை குறிச்சு எவ்வளவு அழகா எழுதியிருக்கு பார்த்தீங்களா? 1000ல் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர். என்ன அழகு, என்ன அழகான வர்ணனை. 1000ல் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர். 1000ல் ஒருவர், 10,000ங்களில் சிறந்தவர். அந்த 1000ல் ஒருவராகிய அவர் என்ன பண்றாருன்னா, பிதா கிட்ட இருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்து
அவரோட சமரசம் பண்றதுக்கு அவர் வந்து குழியிலிருந்து நம்மளை தூக்கி விட்டு இவரை மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றார். எத்தனை வருஷமா பிசாசு பாதாளத்துல பரிசுத்தவான்களை கட்டி வச்சிருக்கிறான் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் மரித்த பின்பு அவர்களுடைய பாவத்தின் சம்பளம் மரணத்தின் நிமித்தமாக மரணம் அவர்களை ஆண்டது, பாதாளம் அவர்களை கட்டி வைத்தது. பாதாளம் அவர்களை கட்டி வைத்தது, படுகுழி அவர்களை கட்டி வைத்தது. But there had to be a messenger of God who had to have a price to pay to bring them out of the slimy pit. உங்கள் விடுதலைக்கு வேண்டிய பத்திரத்தை, அதற்குரிய கிரயத்தை யார் கரெக்டா வச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சாவி. தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், போய்விட்டார்கள். ராஜாக்கள் வந்தார்கள், ஜெயத்தை கொடுத்தார்கள், ஆனால் போய்விட்டார்கள். ஆனால் மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்கு என்று சொல்லி எத்தனை ஆடுகள் காளைகளுடைய ரத்தம் சிந்தினாலும் அது போதாமல் போனது. மனுக்குலத்தை மீட்டெடுக்கிற அந்த பொருளை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் எபிரேயர் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்களேன். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணும் தூதனானவர். இந்த செய்திக்கு தலைப்பு இதுதான். 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு மரித்த போது அந்த குழியிலே இறங்குவதற்கு ஒரே நோக்கம், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு. The reason why he entered the pit was he had to go down the pit so that he can go and set the captives free. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே, மேல அவர் ஏறினார் என்பதினாலே, அவர் அதற்கு முன்னாடி பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது. தண்ணீர் இல்லாத குழியில அடைப்பட்டிருந்த பாதாளத்தில் இருந்தவர்களை அவர் மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்று சொன்னாரே. சிலுவையை பற்றி தியானிக்கிற நாம் குழியை பற்றும் சற்று தியானிக்க வேண்டும். Entire mankind was held in a slimy pit. They cannot come out. There was no eternal life. There was no hope for mankind. மனு குலத்திற்கு எதிர்காலம் இல்லை. மனு குலத்திற்கு நித்திய ஜீவன் இல்லாத சூழ்நிலையிலே இவர் பார்த்தார். மனு குலத்தை சத்துருவானவன் பாதாளத்திலே கட்டி வைத்திருக்கிறானே, அவர்களை விடுவிக்க வேண்டுமானால் நான் இறங்கணும். அதனால் நான் இயேசு தன் ஜீவனை விட்டு படுகுழியில் மற்றவர்களோடு கூட ஆழத்தில் இறங்கினார். இறங்கினதுக்கு காரணம் என்ன? எலியா இல்ல, அவர் சரீரத்தோட போயிட்டார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எல்லா பரிசுத்தவான்களை அவர் பார்க்கிறார். பிசாசு அவங்க வாழ்க்கையில செய்த பாவங்கள், அறிக்கை செய்யப்படாத பாவங்களை வைத்து அவங்களை பாதாளத்தில் கட்டி வச்சிருக்கிறான். இவர் பார்த்தார். சமாசி பண்ணுகிற தூதனானவர் for ages past ஆதாம பார்க்கிறார், ஏவாளை பார்க்கிறார்,
பாதாளத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. குழியில இறங்கினார். இந்த 2ஆம் மாதம் உள்ள இறங்கிட்டு பிதாவை பார்த்து சொல்றார், இவர்களை மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். என் உடன்படிக்கையின் ரத்தம், என் உடன்படிக்கையின் ரத்தம். தண்ணீர் இல்லாத குடியில அகப்பட்டிருக்கிற இவர்களை என் உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமாக நான் மீட்டு எடுக்கிற அதை கண்டுபிடித்தேன். I have found. அவர்களுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகில், if he is in favor of them. யோபு 33:23-24 1000-ல் ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர், 1000-ல் ஒருவராகிய சமாசி பண்ணும் தூதரே, 1000-ல் ஒருவராகிய சமாசி பண்ணும் தூதரே, அனுசாரியாய் இருந்து தூக்கி விடுங்கய்யா, என் மேல் அனுசாரியாய் இருந்து தூக்கி விடுங்கய்யா. படுகுழியில் என்னை விடுவித்தீரே, பரலோகத்தில் என்னை வாழ வைத்தீரே. படுகுழியில் இருந்து விடுவித்தீரே, பரலோகத்தில் என்னை வாழ வைத்தீரே. மறுபடியும் சொல்லுங்க, படுகுழியில் இருந்து விடுவித்தீரே, பரலோகத்தில் என்னை வாழ வைத்தீரே. மறுபடியும், படுகுழியில் இருந்து விடுவித்தீரே, பரலோகத்தில் என்னை வாழ வைத்தீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? என்ன அழகான ஆண்டவர். இந்த வசனத்தை வாசிக்க எனக்கு என்னமோ தெரியலங்க, ஆண்டவர் மேல அன்பு ஜாஸ்தியா வருது. 1000-ல் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகில், அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். This is the high priest prayer. The high priest prayer. என் பிள்ளைய ரட்சியம். அவங்க குடும்பம் கடன்ல மூழ்க போறாங்க, அவங்கள ரட்சியம், அவங்கள ரட்சியம். மரித்தவர்களுக்கு நம்பிக்கையை இயேசுவினுடைய மரணம் கொண்டு வந்தது. உயிரோடு இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை. அவருக்கு முன்பாக மரணத்தில் இறங்கினவர்களையே குழியிலிருந்து தூக்கிவிட என் இயேசுவின் ரத்தத்தின் உடன்படிக்கை அவ்வளவு வல்லமையாய் இருக்குமானால், உயிரோடு இருக்கிற என்னுடைய குழியிலிருந்து என்னை தூக்கிவிட அவருடைய ரத்தம் எவ்வளவு வல்லமையாய் இருக்கிறது. படுகுழியில் இருந்து தூக்கி விட்டீரே, பரலோகத்தில் என்னை வாழ வைத்தீரே. படுகுழியில் இருந்து தூக்கி விட்டீரே, பரலோகத்தில் என்னை வாழவை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அனுசாரியாய் இருந்தாரே ஆகில். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி நம்மளை தூக்கி விடுறார். யோபு 33:25 வாசிங்க. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும். பிறகு என்ன ஆகுமா? அழுகி போன அவன் மாம்சம் வாலிபத்துல இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார்.
படுகுழியில் இருந்து தூக்கி விட்டீரே, பரலோகில் வாழ வைத்தீரே. படுகுழியில் இருந்து தூக்கி விட்டீரே, பரலோகத்தில் என்னை வாழ வைத்தீரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? தூக்கி விட்ட பிறகு எல்லாம் மாறுங்க. தூக்கி விட்ட பிறகு எல்லாம் மாறும். குழியில இறங்கின இயேசு அற்புதம் செய்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கதை முடியல, கீழே கூட அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். Even in the pit he is working something. உங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க தாழ்வான இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அப்ப கூட உடன்படிக்கையின் ரத்தத்தை வச்சு உங்களுக்காக அவர் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு, அந்த இடத்துல அவர்களுக்கு நீதியை பேசுவார்னு போட்டிருக்கு பாருங்க. 23ல தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசரியாய் இருந்தாரே ஆகில். அது என்ன நிதானம்? யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி. ஒரு நிமிஷம், ஏன் தெரியப்படுத்தணும்? 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும். யார் இவங்க? நீதிமான்கள். நீதிமான்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் இவர் என்ன செய்வாரா? அவர்கள் கிரியையும் மிஞ்சி போன அவருடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி எடுத்து சொல்லுவார். ஏன்பா நீ இதை செஞ்சது தப்பு ராசா, என் ஆலோசனை இல்லாம நீ இதை செஞ்சிட்ட, நான்றதுல நீ என்ன பண்ணிட்ட, எல்லா முடிவையும் எடுத்துட்ட, அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்லுவார், தெரியப்படுத்துகிறார். அப்புறம் என்ன பண்றாரு? சொன்ன பிறகு அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அவங்க காதை திறந்து நான் செய்யறதுதான் கரெக்ட்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு காதுல சொல்லுவார், உன் மாமியாருக்கு விரோதமா என்னதான் நீ பேசினது தப்புதான், என் மாமியார் செத்து போனா நல்லா இருக்கும்னு சொன்னல, நீ அப்படி சொல்லக்கூடாதுல்ல, நீ அப்படி இன்னொருத்தவர் சாகணும்னு ஜெபிக்க கூடாதுல்ல. நீதியை தெரியப்படுத்துவார், நம்ம செய்த மீறுதல்களை தெரியப்படுத்துவார். பரிசுத்தவான்களுக்கு பூமியிலே சரி கட்டுதல், பாவிகளுக்கு நரகம் காத்திருக்குது. உங்களுக்கு எனக்கும் கத்தர் இங்கேயே கரெக்ஷன். அதுக்காக தான் சில உபாதைகளை கத்தருக்கு அனுமதித்தார். சரீரத்தில் வந்துச்சு, அதுவே ஒரு சைன் தான். நம்ம மனம் திரும்பிட்டா வாலிபத்தில் இருந்தது போல சரீரத்தை கத்த திருப்பிடுவார். வாலிப வயசுல சரீரம்னு சொன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் இன் a human's life is the young youthful age. Vigor and zeal, strength and speed எல்லாமே வாலிபத்தில் தான். ஆண்டவர் சொல்றாரு, அவனை மனம் திரும்ப வச்சு குழியில் இருக்கிறவனை வாலிபத்தில் இருந்தது போல நான் மாற்றி விடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எதுக்காக இப்படி மாத்துறதுனா, ஏன்னா அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற என்னத்தை கேட்டாரு? நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இரு. மறுபடியும் சொல்லுங்க, நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி, மனத்தாழ்மையாய் தேவனுக்கு முன்பாக நட. சிம்பிள். கூலியிலிருந்து தூக்கி விடுறதுக்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க?
சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய கடன்ல இருந்து கர்த்தர் தூக்கி விட போகிறார். ஆசீர்வாத குறைவில்லா என்கிற சேற்றில சிக்கி இருக்கிறவங்களை கர்த்தர் தூக்கி விட போகிறார். குடும்பத்தில் சமாதானமின்மை என்கிற குழியிலிருந்து தூக்கி விட போகிறார். அதற்கு கர்த்தர் இந்த ராஜாதி ராஜாவை அனுப்புகிறார். ஆனால் நல்லது செஞ்சு குழியில சில பேர் சிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதுதான் என் செய்தியினுடைய திருப்பு முனை. I want to bring you to the climax of my message. எரேமியான்னு ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். இந்த தீர்க்கதரிசி எரேமியா இருக்கிறார்ல, எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே தீர்க்க தரிசனம் சொல்றார். இந்த மனுஷனை சாவடிக்கணும். அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதினாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். ராஜா செதேக்கியா ராஜா, இந்த எரேமியா சொல்ற தீர்க்க தரிசனம் ரொம்ப கடுப்பா இருக்குது. இவன் சொல்றது ஜனங்களுக்கு சமாதானம் இல்லையா. பாபிலோன் ராஜா வந்து எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிருவாராம். ராஜா சிதேக்கியா ராஜா உங்களையே பிடிச்சிட்டு போயிருவான்னு சொல்லி இவன் தீர்க்க தரிசனம் சொல்றான். ஐயா, கெட்ட பையங்கயா இந்த எரேமியா, கெட்ட வார்த்தையா பேசுறாரு. நல்லது ஒன்றும் வரமாட்டேங்குது. எரேமியாவுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர்கிட்ட எரேமியா சொல்றாரு பல முறை, நான் சிறுவன், என்னை விட்டுருங்க, நான் பேச மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசு, நான் சிறுவன் என்று சொல்லாதே, நான் சின்ன பையன், நான் சொல்லி என்ன ஆண்டவர் நடக்க போகுது, நான் ஒரு சின்ன ஊழியக்காரன், நீ பேசு. இல்லை ஆண்டவர் பேச பேசு. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களெல்லாம் பேசுவாயாக. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல. சின்ன பிள்ளைன்னு சொல்லாத. உன்னை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏலி கிட்ட பேசாத கர்த்தர் சின்ன சாமுவேல்கிட்ட வந்து பேசினார். My God is not a respecter of position and power. My God will speak to anybody who has a heart of inclination, who has a heart of submission, who is willing to say, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சொல்லுங்க ஆமென். இந்த எரேமியாவை ஏதாவது பண்ணு ராஜா. ராஜா சொல்றார் 5ஆம் வசனத்துல, அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ராஜா இவன் பேசுறதெல்லாம் எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் ஒரே மனமடிவு உண்டாக்குறது. ராஜா அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாராம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மனவடிவாக்குறாரு. எரேமியா நல்ல தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன்றாரு. உடனே அவங்க என்ன பண்ணாங்களா, அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாய் இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். எரேமியா என்ன ஆனாருங்க? அந்த உளையான சேற்றிலே எரேமியா அமிழ்ந்தினான்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த சகதியில சிக்கிட்டார். இப்போ யாரும் நினைச்சா கூட எரேமியாவை தூக்கி விட முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது சாதாரண ஒரு குழியில அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். துறவு என்று சொன்னால் ஒரு கிணறு போல ரொம்ப ஆழமானது. அதில் ஒரு காலத்தில் தண்ணி வந்திருக்குது, இப்போ தண்ணி வரல, தண்ணி இல்லை. ஆனால் அந்த தண்ணி இருந்த இடத்துல இருந்த சகதி இருக்கு பார்த்தீங்களா, உள்ள அந்த சகதி சொல்றாங்க, அது வந்து உள்ள அப்படியே எரேமியா அமிழ்ந்து போக முடியுமா அந்த அளவு. அதில் வந்து அவர் அப்படியே மூழ்கி போய் ஃபுல்லாக அவர் வந்து மூஞ்சை மட்டும் அப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. கை காலை அசைக்க முடியல, எல்லாம் சிக்கிருச்சு. இன்னைக்கு சில பேரை அப்படி பிசாசு கட்டி வச்சிருக்கிறான்.
கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைச்சு அவருடைய சித்தத்தை செஞ்சு இன்னைக்கு அவங்க சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, தண்ணீர் இல்லாத குழியில அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமா நான் மீட்டு எடுக்க போகிறேன்னு சொல்றார், விடுதலை பண்ண போறேன்னு சொல்ற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை குழியிலிருந்து தூக்கி விட போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இவர் போய் சிக்கிட்டாருங்க, யாருமே உதவி செய்யலங்க. entire city is against him. The whole country is against Jeremiah the prophet who prophesied badly. இனிமையான வார்த்தை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ என்ன பாவம் பண்ணாலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருந்தா எல்லா எரேமியாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, சபை கட்ட காசு கொடுத்துருப்பாங்க, சபையை விட்டு போயிருக்க மாட்டாங்க. இந்நேரம் சபை 10,000 மாறி இருக்கும், 20,000 மாறி இருக்கும். ஏன்னா நீர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறீரு, தேசம்ன்றீரு, எழுப்புதல்ன்றீரு, இந்த மாதிரி தான் ஆட்சி வருவாங்க, சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் வருவாங்க, தேசத்தை ஆளுவாங்க, இப்படி தான் நடக்கும்னு நீ சொல்றீரு. நல்ல வார்த்தை ஒன்றுமே இல்லையா? சில வருடங்களுக்கு முன்பாக ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கண்ணீரும் அழுகையும் விடுதலை, கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார், இதை பற்றியே பிரசங்கம் பண்ணுறீங்க. அங்கே பாருங்க, அந்த சபையில் நல்லா அப்படியே டிக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டு கர்த்தர் உன்னை செழிக்க செய்வார், நீ செழிப்பாவதற்கு 7 வழிகள், நீ வாழ்க்கையில் உயர்வதற்கு 10 வழிகள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றாரு. சபையில் இருக்கிறவங்களாம் சும்மா தலை நிற்கிறாங்க. நீங்க எப்போ பார்த்தாலும் சிலுவை, தேசம், எழுப்புதல் இப்படியே இருக்கிறீங்களே பாஸ்டர். இப்படி இருந்தால் எப்படி பாஸ்டர்? கொஞ்சம் பிரசங்கத்தை மாற்றினீங்க தான் நிறைய பேர் நம்ம சர்ச்சை தேடி வருவாங்க. எனக்கு அவர் ஐடியா மணி சொல்றாரு, ஐடியா மணி ஏன்ட்டு சொல்றாரு, இப்படி பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லி நான் மனசுல யோசிச்சுக்கிட்டேன், அப்பாலே போ சாத்தானே. இது என் உள்ளத்தை ரொம்ப பாதிச்சுது, ஒரு நிமிஷம் என்ன யோசிக்க வச்சது. அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோமோ, அதனால தான் இப்படி இருக்கிறோமோ. என் மனசுல அப்பா ஆண்டவர் சொன்னார், உன் வேலையை குழியில மாற்றுறவங்கள தூக்கி விடுறது தான். நீ பிரசங்கம் பண்ணும்போது எவ்வளோ பேர் ரட்சிக்க, ஃப்ரீடம்ல எவ்வளோ வாலிபர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி இன்னைக்கு மகிமையான ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளோ வாலிபர்கள் ஓடி வராங்க நம்ம சர்ச்சில், இன்னைக்கு ஆராதனை எடுக்கிறாங்கன்னா, சினிமாவுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த வாலிபர்கள் இன்னைக்கு உட்காந்து அவன் பாடுறதை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சினிமாவில் பிளேபேக் சிங்கராக போய் எப்படியோ போயிருக்க வேண்டியது, இந்நேரம் விட்டா ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் 2 பேரும் பாடிட்டு இருந்திருப்பாங்க. 2 பயப்பிள்ளைகளும் இங்கே நின்று அப்படியே ஆண்டவரை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என் மனசில், பரவாயில்ல ஆண்டவரை, ஏதோ என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீரு. இட்டர்னல் ஷேர்ல சிக்கிட்டு இருக்கிறவனுங்களே உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமா நான் தூக்கி எடுக்கிறேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்போ ஜெரேமியா நல்லது செஞ்சு சிக்கிக்கிட்டு இருக்கிறாருங்க. சில நேரத்தில் நீங்க நல்லது செய்து தவறான இடத்துல சிக்கிட்டு இருக்கீங்களா? நான் கர்த்தர் சொல்றது தானே செஞ்சேன், நான் ஏன் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்? நான் கர்த்தர் சொன்னது தானே செஞ்சேன். கர்த்தருக்குடைய அவரு எல்லாரும் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படல, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஏற்றுக்கொள்ளாதவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் குழியில் இருக்கிறேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் குழியில் இருக்கலாம், அவங்கெல்லாம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் சீக்கிரம் கர்த்தர் உங்களை மேலே உயர்த்த போகிறார். அதுக்காகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு 1000-ல் ஒருவராகிய சாமாசி பண்ணும் தூதரை அவர் உங்களுக்காக அனுப்புகிறார். இந்த இரவு உங்களுக்காக சாமாசி பண்ணுகிற, சாமாசின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சமரசம் பண்றவர், சமாதானம் பண்ணுகிறவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். அவர் இன்னைக்கு இறங்கி வர்றாருங்க, உங்களை தூக்கி விட போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நடந்தது என்ன? 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத்-மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். ராஜா பென்ஜமின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாருங்க.
அப்பொழுது எபெத்மெலேக் ராஜாவின் அரமனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. ஆமென். அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஏபேத் மேலேக், மேலேக் என்றால் ராஜா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு பேர் வைக்க இனிமேல் பிறக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை நீங்கள் பேர் வைக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் மேலேக் என்கிற பெயரை வச்சு பாருங்க. மேலேக் என்றால் ராஜா என்ற அர்த்தம். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஏபேத் மேலேக் என்கிற இந்த மனிதன், இவன் ஒரு எத்தியோப்பியன். அன்பார்ந்த பிள்ளைகளே, வேதத்தில் பல இடங்களிலே இப்படிப்பட்ட எத்தியோப்பியர்கள் ராஜ அரண்மனையிலே அவர்களை யூனக்ஸாக ராஜாவுடைய அரண்மனையில் இருப்பார்கள். இவர்கள் தான் ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். அப்போ இந்த ஏபேத் மேலேக் என்கிற இந்த ஒரு முக்கியமான ஆபீஷியல் இந்த கிங்ஸ் பேலஸ், அவர் சொல்லுகிறார், இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையா இருக்கிறது. அவனுக்கு செய்யப்பட்டது அநீதி. ராஜா, நீங்க அதை செஞ்சிருக்க கூடாது. அவன் பட்டினியினால் சாவானே. கொரோனாவினுடைய தாக்கத்தினாலே சபைகள் மூடப்பட்டு ஏழை பாஸ்டர்ஸ் குழியில அகப்பட்டிருந்தா கர்த்தர் ஏபேத் மேலேக்குகளை எழுப்புவாராக. பட்டினினாலே என் பாஸ்டர் சாவாரே, என் ஊழியக்காரன் கஷ்டப்படுவாரே. நம்மளை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு ஏபேத் மேலேக்குகள் போல நம்முடைய இருதயம் சேற்றில் அகப்பட்டிருக்கிறவர்களை குறித்து யோசிக்க வேண்டாம். பக்கத்துல பார்த்துவாங்க, ஏபேத் மேலேக். இந்த பெயரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பைபிள்ல தாவீது, தானியேல் பெரிய பெரிய பெயர்களை கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்படிப்பட்ட சிறிய பெயர்களை கேட்டுக்க மாட்டீங்க. சிறிய பெயர் ஆனால் பெரிய காரியம். ஒருவேளை ஏபேத் மேலேக் ராஜா கிட்ட பேசாம இருந்தா எரேமியாவுடைய கதை முடிஞ்சிருக்கும். 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணும் தூதனாக இந்த ஏபேத் மேலேக் என்கிற, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் பேர் ராஜா கிட்ட பரிந்து பேசுறார். அவருக்கு செய்தது தப்பு. அவர் அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, தகாத செய்கை. அவர் கர்த்தர் சொல்றதை சொல்லியிருக்கிறார், நீர் ஏன் அந்த மாதிரி செய்ய வேண்டும்? அப்போ அதுக்கு ராஜா என்ன சொல்றாருங்க? அப்பொழுது ராஜா ஏபேத் மேலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளை. துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளை. அப்பொழுது எபெத் மேலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷசாலையின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து, ராஜாவுடைய அரண்மனைக்கு கீழ் இருந்த பொக்கிஷசாலையில புகுந்து கிழிந்து போன பழம்புடவைகளையும் கந்தை துணிகளையும் போன ராஜகுமாரத்தியுடைய எல்லா பழைய புடவையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் ஆமென் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கி விட்டு, ராஜா அரண்மனையிலிருந்து என்ன கொண்டு வந்தாரு? பழம் புடவைகள். அன்பான சகோதரிகளே, உங்கள் பழைய புடவைகள் எல்லாம் மற்றவர்களை தூக்கி விடுவதாக. எங்க வீட்டம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஆசீர்வாதம் என்னன்னா, அவங்ககிட்ட இருக்கிற பழைய புடவைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஊருக்கு போனாலும் என் சைஸில் ட்ரெஸ் எனக்கு கொடுக்க முடியாது, ஆகவே என் மனைவிக்கு இதெல்லாம் சாரியாக வரும். அப்போ நான் யோசித்தேன், பிரசங்கம் பண்ணுறது நான், இந்த அம்மாவுக்கு சாரியாக கொடுக்குறாங்கன்னா அப்போதான் ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், அந்த அம்மா எல்லா புடவையும் கொடுத்துட்டு இருக்குது, நீ கொடுக்குறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், என் சைஸ் யாருக்கும் பத்தாதே ஆண்டவர். கொடுத்ததுனால வந்த ஆசீர்வாதம். ராஜாவுடைய அரண்மனையில் நிறைய பழம் புடவைகள் இருக்கிறது. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வீட்டில் எது யூஸ்லெஸ் நினைக்கிறீங்களோ அது யாருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறேன். சம்பாடி சொல்லுங்க ஆமென். எங்க ஸ்ட்ரைட்டா போய் அந்த குழிக்கு பக்கத்தில் இருந்து எரேமியா ஐ வாண்ட் டு ரெஸ்கியூ, எரேமியா காப்பாற்றணும், ஒன்றும் நடந்திருக்காதுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சில ஆலோசனைகள் தரப்போறார். உங்ககிட்ட ஏதோ பழசு இருக்குது, அதை கர்த்தர் யூஸ் பண்ணி குழியில் இருக்கிற உங்களை தூக்கி விட போகிறார். ஏதோ உங்ககிட்ட இருக்குதுங்க, ஏதோ அரண்மனையில் இருக்குது, ஏதோ ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் உங்க ஞான கண்களை திறக்கிறேன். ஏதோ ஒரு பழைய காரியம் இருக்குது, அதை எடுத்து தீர்க்கதரிசியை தூக்கி விடு, நான் உனக்கு நல்லது செய்ய போறேன். கையை தள்ளுவே சொல்றீங்களா?
இந்த ஏபேத் மேலேக்கு போய் ராஜா அரண்மனையிலிருந்து பழம் புடவைகளை எடுத்துக்கொண்டு வந்து குழியில் இருக்கிற இந்த எரேமியாவுக்காக அந்த புடவையெல்லாம் ரைனாக கட்டி 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 ஒரு கயிறு மாதிரி பழம் புடவைகளை எல்லாம் எடுத்து நல்லா டைப் பண்ணி ஒரு நாட் போட்டு இப்படின்னா யோசித்து பாருங்க, அந்த குழி எவ்வளோ ஆழமாக இருந்திருக்கணும். யாருமே தூக்கி விட முடியாதுங்க. 30 பேரை கொண்டு போறார். காட்டி கொடுக்கிறதுக்கு எத்தனை வெள்ளிக்காசு வாங்கினா? 30 வெள்ளிக்காசு. காட்டி கொடுத்தது 30 பேரு, தூக்கி எடுக்கிறதுக்கு 30 பேர். கணக்கு சரியா போச்சா? 30 பேரு உள்ள விழுந்த எரேமியாவுக்கு அந்த புடவையை போட்டுட்டு 30 பேர் இந்த பக்கம் பிடிச்சி எடுக்கிறான். 30 பேரு. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒரு 30 பேர் தேவை. தீர்க்கதரிசிகளை சாகடிக்காம வெளியெடுத்து விட. ஏன்னா அவங்க கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்காக டிவைன் ஹெல்ப் கர்த்தர் ரிலீஸ் பண்றார். உங்களை தூக்கி எடுக்கிறதுக்காக சில தேவ தூதர்கள் போல சில பேரை கர்த்தர் அனுப்ப போகிறார். உங்களை தூக்குறதுக்காக ஒரு டீமே வந்துகிட்டு இருக்குது. கர்த்தரால் அசைன் பண்ணப்பட்ட ஒரு டீம் வந்துகிட்டு இருக்குது. இது தீர்க்க தரிசன செய்தி. கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். 30 பேரு அந்த துணியை உள்ள விட்டு எல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பார்ந்த பிள்ளைகளே, அவனை தூக்கி விட்டான் ஏபேத் மேலேக். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல விரும்புகிறேன். எரேமியா 39ஆம் அதிகாரம் 15 வாசிங்களேன். இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எபெத்மெலேக்குக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை, என் வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்ன இதெல்லாம் நடக்க போகுதுப்பா. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படுகிற மனுஷருடைய கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியா உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஏன் அந்த தீர்க்கதரிசியை தூக்கி விட்டல்ல? கர்த்தருக்கு உண்மையா இருந்து குழியில சிக்கிக்கிட்டு இருக்கிற அந்த தீர்க்கதரிசி, அந்த ஊழியக்காரனுக்கு உதவி செஞ்சல்ல. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசுவுக்கு கல்லறையை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மிகுந்த பாரமாக இருந்தபோது சிரேனே ஊரானாகிய சீமோன் அவன் வந்து ஆண்டவருடைய சிலுவையை கொஞ்ச நேரம் சுமந்தான். இவங்க 2 பேரும் இயேசுடைய இயலாத நிலைமையில உதவி செய்தார்கள். சரித்திர வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஏற்பட்ட எழுப்புதலில் அந்த சிரேனே ஊராகிய சீமோனுடைய குமாரர் 2 பேரை வல்லமையான எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்தினாராம். ஆதி திருச்சபையிலே அவர்களை கொண்டுதான் சபைகளை கட்டினாராம். உங்களுக்கு தெரியாது, நீங்க இயேசுவுக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யும் போது உங்க சந்ததியவே கர்த்தர் தூக்கி விடுவார். உங்கள் சந்தானத்தை கர்த்தர் தூக்கி விடுவார். இதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு செய்கிற உடன்படிக்கை. எத்தியோப்பியனாகிய இந்த ஏபேத் மேலேக், எழுதிக்கோங்க, பெரிய விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. He was a man of great faith. எருசலேமை இவர் பார்க்க வந்தார். பார்க்க வந்த இடத்திலே இவர் அடிமையாக சிக்கிக் கொண்டார்.
யோசேப்பை போல இவர் சிக்கி கொண்டிருக்கிற அந்த இடத்திலே அவர் விசுவாசத்தோடு இருக்கிறார். நம்பர் 2, பொதுவா இந்த மற்ற எத்தியோப்பியா எகிப்திலிருந்து வந்த இப்படிப்பட்ட யூனக்ஸ் எல்லாம் தமிழ் என்ன சொல்லுவாங்க, அன்னகர்கள். இவங்கெல்லாம் ரொம்ப கொடூரமானவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க உணர்வுகள்லாம் வெட்டப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறதுனால கொடூர எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்களாம். ஆனா இந்த ஏபேத் மெலேக் இரக்க குணம் உள்ளவராக இருந்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எரேமியாவுடைய எல்லா எதிர்ப்பாளர்களும் செதேக்கியா ராஜாவுடைய அரண்மனையில் இருந்த எல்லாரும் எரேமியாவை சாகடிக்கணும்னு நினைச்ச போது இவர் மட்டும் ஒரு பரிதபிக்கிற கம்பேஷனட் மனதுருக்கத்தின் மகனாக இருந்தார். கர்த்தர் உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கிறார். He was a great intercessor. 3 நான் உங்கள்கிட்ட அந்த ஏபேத் மேலே கூடிய குணாதிசயம் சொல்றேன், இது உங்களுக்குள்ள வர வேண்டும். 1 விசுவாசம், கிரேட் ஃபெய்த். 2வது கிரேட் கம்பேஷன். 3வது கிரேட் இன்டர்செஷன். 4வது கிரேட் டீம் ஒர்க். 5வது கிரேட் ரிவார்ட். பாபிலோனிலிருந்து வந்து முழு தேசத்தை பிடிக்கும் போது ஏபேத் மேலேக்கு மட்டும் காப்பாற்றப்பட்டார். உங்களையும் கர்த்தர் வரப்போகிற கொடூரமான நாட்களிலே குடும்பமாய் பாதுகாக்க போகிறார். கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. எழும்பி நிக்கலாம். இல்லை என்ன மாதிரி குழியில நீங்க சிக்கியிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்னை தூக்கி விடுங்கப்பா, என்னை தூக்கி விடுங்கப்பா. என்ன மாதிரி குழியில என்ன மாதிரி ஒரு சேற்றில நீங்க சிக்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், people who are watching, I want you to lift your hands. சரண்டர் பண்ணுங்க. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தூக்கி விடுங்கப்பா. ஷபலபதுனமி சிகபதலபா ரியந்துலபரபா ஷிபலபிதுனமனதலபா தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். என தூக்கி சுமக்க 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணும் தூதனானவர் அவனுக்கு அனுசரியாய் இருந்தாரே. ஆகேல் ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு அனுசரணையா நான் இன்னைக்கு இறங்கி வர்றேன். இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி. கைகளை உயர்த்தி கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை தூக்கி விடுறதுக்காக நீங்க இறங்கி வர்றதுக்காக நன்றி அப்பா. வாயை திறந்து பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. உங்களை நோக்கி அவர் கடந்து வருகிறார். அவர் குழியில் இறங்கினதே உங்களை குழியிலிருந்து தூக்கி விடுவதற்காக தான். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இராதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்பார். ஷபலபதுன மீதுரபல சிகமதரபா. People who are watching on the YouTube and the Facebook, God says, I am going to lift you out of the pit. தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். It is done. It is done in the name of Jesus. அதை செய்த முடிச்சிட்டேன்னு கர்த்தர் சொல்றார். Hallelujah. 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 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணும் தூதனானவர் அவனுக்கு அனுசரியாய் இருந்தாலானால் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். I found the price of salvation, of redemption.
மீட்கும் பொருள் என்ன தெரியுமா? உங்க நகைய அடகு வச்சிருக்கிறீங்க, அடகு வைக்கப்பட்டதை திருப்பி எடுக்கிறதுக்கு ஒண்ணு தேவை. ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் என் பிள்ளை சிறையிருப்பில் இருக்க மாட்டா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அது வேற ஒண்ணும் இல்லை, அவர் ஜீவனை இழந்து நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்தாரே, அதான் மீட்கும் பொருள். கையை உயர்த்தி நன்றி சொல்றீங்களா? ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே இவ்வளவு அருமையான ஒரு செய்தியை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்தீரே. கோடா கோடி நன்றி அப்பா, மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். என்னையோடு அவங்க குழியில இருந்த நாட்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் அவர்களை தீர்க்கதரிசியாய் தேசத்தில் மறுபடியும் நிலைநாட்ட போகிறீர். வெட்கப்பட்ட இடத்திலே அவருடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணவே உம்முடைய பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். வாலிபத்தில் இருந்தது போல அவருடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வாலிபத்தினுடைய பலன் திரும்பி வருவதாக, அவர்கள் இழந்தவைகள் திரும்பி வருவதாக அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுங்க. குடும்பம் முழுவதையும் அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமாக அவர்களுடையவர்களை நீர் மீட்டு எடுப்பீராக. இரட்டிப்பான நன்மையை உங்க பிள்ளைங்க மேல பேசுறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.